இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் நமக்கு எல்லாம் தெரிகிற காரியம்தான். கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கட்டினால் அது கட்டப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. அவர் காவல் செய்தால், அவர் காத்து கொண்டால் வீடு நல்ல ப்ரொடெக்ஷனா, நல்ல பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு புது மனை, புது வீடு பிரதிஷ்டை பண்ண நாள், வீடு பிரதிஷ்டை பண்ண நாள்லே எல்லாம் சந்தோஷமாக முடிந்தது. ஜப ஆராதனை எல்லாம் நன்றாக முடிந்து நன்றாக சாப்பிட்டு மக்கள் எல்லாம் திரும்பி சென்றார்கள். இரவு நேரத்தில் அந்த வீட்டினுடைய ஃபேமிலியுடைய ஆனர், தட் மீன்ஸ் அதனுடைய அந்த சகோதரனும் சகோதரியும் பிள்ளைகளும் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நமக்கு சேர்ந்து பாடல் பாடி ஜெபம் பண்ணுவோம். அவங்க குடும்பமாக சேர்ந்து குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஏறெடுத்து படுக்க போகும்போது கர்த்தர் அந்த சகோதரனுக்கு தரிசனமாய் கேட்டார், இந்த வீட்டை நீ ஓனராக ஆளுகை செய்ய போகிறாய், எனக்கு இதுக்குள்ள இடம் இருக்கான்னு கேட்டார். ஆமாண்டவரே, உமக்காக ஒரு சின்ன ரூமை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம், அதுதான் எங்கள் ஜப அறை. ஒரு சின்ன இடத்தை நாங்கள் ஃபேமிலி, நாங்கள் 4-5 பேர் சேர்ந்திருந்து ஜபிக்கக்கூடிய சின்ன ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஜப அறை உமக்காக தானா? அவ்வளவு தானான்னு கேட்டார். இல்லை இல்லை ஆண்டவரே, ஹாலை உங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்டார். சொன்னார். இல்லை அவ்வளவு தானு கேட்டார். இல்லை, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எம்டியா தான் இருக்கு, அங்கே யாரும் படுக்க வரல, அதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்டார். அல்லேலூயா. ஈஸ்வரி பார்த்து கொண்டே இருந்தாராம். இவருடைய நிலைமையில அது எனக்கு, இது எனக்கு, அது எனக்கு, இது எனக்கு, அந்த சிந்தனை எப்ப மாறும் என்று கர்த்தர் கவனமாக பார்த்து கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. லாஸ்ட்ல புரிய வந்தது, என்னுடைய வீட்டு ஓனர்ஷிப்பு எனக்கு வேண்டாம். ஃபுல் செட் ஆஃப் கீஸ், வீட்டில் எவ்வளவு கீஸ் சாவிகள் இருந்ததோ அதை எல்லாம் எடுத்து கர்த்தர் கையில் ஒப்படைத்தார். சொன்னார், ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுக்கு ஓனர் நீர் தான். அல்லேலூயா. நீர் ஓனராக இருக்கணும், நாங்க இங்க ஜஸ்ட் வாடகைக்கு தங்குறவர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் விட்டு கொடுக்க முடியாது. இவ்வளவு பணம் செலவு பண்ணி கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு ஓனர்ஷிப்புக்கு வேற யாருக்கு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியல. பல இடங்களிலேயும் ஓனர்ஷிப்பு கையில் இருக்கிறதுனால தான் பிசாசு கூட தங்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. முழுமையாக வீட்டை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ஓனர்ஷிப், அதனுடைய சம்பூர்ண அதிகாரம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. தீங்கு உன்னை அணுகாது, வாதியின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது. நீ உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. இந்த மாதிரியே நம்முடைய குடும்பங்கள். அல்லேலூயா. குடும்பம் என்கிற வார்த்தையின் சிம்பிளான அர்த்தமே ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி இன்பமாக வாழுகிற இடம்தான் குடும்பம். முகத்தினுடைய சந்தோஷம் எல்லாம் போச்சு. கணவரும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து வரும்போது எங்கே இன்பம் உண்டோ அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சில இடங்களில் இன்பம் அல்ல, சேர்ந்து வந்தால் கம்பம், பிரிந்திருந்தால் இன்பம். அல்லேலூயா. புரியல? ஹஸ்பண்ட் வைஃபும் கூட நல்ல சொகுசான கார்ல டிராவல் பண்ணி ஆபீஸுக்கு போறாங்க. காரில் போறதெல்லாம் பார்த்தா என்ன குறை, எல்லாம் நிறைவான குடும்பம். 35 லட்சம் ரூபாய்க்குள்ள காரு. ஹஸ்பண்ட் வண்டி டிரைவ் பண்றாங்க, மனைவி பக்கத்து சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் டிராவல் பண்ணி போகிறாங்க. மனைவியை அவருடைய ஆபீஸ்ல விட்டுட்டு கணவர் தன்னுடைய ஆபீஸுக்கு சென்று ஆபீஸ்ல சேம்பர்ல அவங்களுடைய சீட்ல உட்கார்ந்து ஒரு பெருமூச்சு விடுகிறார். ஆனா இப்போதான் சமாதானம் வந்துண்டு, இனிதான் யாரையாவது பார்த்து பேச முடியும். நரகத்துக்குள்ள இருந்து இப்போ ஆபீஸுக்கு வந்திருக்கிறேன் அந்த நிலைமையில டீல் பண்றாங்க. பெரிய கார்ல டிராவல் பண்றாங்க, பெரிய வீட்டுல தங்கி இருக்கிறாங்க, எல்லா வசதியும் உண்டு, எல்லாம் சொகுசாக இருக்கிறது. 2 பேரும் பேச மாட்டாங்க.
கணவரும் மனைவியும் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த பகல் வேளையில இங்கு இருக்கிற ஏதாவது குடும்பங்கள் வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டு ஏதாவது காரணத்தால் காயப்பட்டு ஒன்றுக்கொன்று ஒற்றுமை இல்லாமல் அல்லேலூயா காயப்படுத்தப்பட்டும் காயப்பட்டும் இருக்கிற யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீர்களானால் உங்கள் காயங்களை கட்டுகிற பகல் வேளையாக இருக்கிறது. அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா தீங்குகளை எல்லாமே கர்த்தர் சுத்தமாக ஒழித்து உங்க வாழ்க்கையை ஒரு புதுமையான அனுபவத்திற்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு பகல் வேலை ஆயிருக்கிறது. அதனால எல்லோரும் ஜெபத்தோட நல்ல கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெளி தோற்றம் அல்ல, உண்மையான குடும்ப வாழ்க்கை. உள்ளே சென்று பார்க்கணும். என்னெல்லாம் பிரச்சனைகள், என்னெல்லாம் துன்பங்கள், என்னெல்லாம் கவலைகள், இக்கட்டுகள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கு. ஐயோ, இதை விட நான் குடும்பம் ஆகாமல் இருந்தால் எனக்கு நலமா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒன்னோடு திருமணமானது என்னோட வாழ்க்கையில பெரிய தோல்வியாக பெரிய தோற்கடிப்பாக மாறுன்னு சொல்லி அல்லேலூயா பெருமூச்சு விடுகிற அன்பான சகோதரியே சகோதரனே, இந்த நாளிலே கவனிக்க வேண்டும். உங்கள் குடும்ப வாழ்க்கை தேவன் கொடுத்த குடும்ப வாழ்க்கை. கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று அல்லேலூயா குடும்பமாகாமல் அர்ப்பணிப்போட ஊழியம் செய்கிற, தங்களோட வாழ்க்கையை தியாகத்தோட ஊழியம் செய்கிற அநேக சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழும்படி, பூமியிலே பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படி, பூமியில குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படி தேவனை இருதயத்திலே திட்டம் போட்டு அவருடைய சித்தத்தின்படி கட்டி எழுப்பப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்தாபனமே குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைந்த அனைத்து கணவர்கள் மனைவிமார்கள் எல்லோருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று சந்தோஷமா? பாஸ்டருக்கு சந்தோஷம்னு சொல்லலாம், எங்களோட கவலை எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால சந்தோஷோடு சொன்னாலும் வலுப்புறுத்தி அல்லேலூயா சொல்ல வைக்கிற மாதிரி மலையாளத்தில் சொல்லும், அல்லேலும் வையான்னு. அல்ல விட்டாலும் எனக்கு வையா என்று சொல்ற மாதிரி தான் சிலருடைய அல்லேலியா வருது. அல்லேலூயா. சிலர்களுக்கு அல்லேலியா அர்த்தம் தெரியாதனால அப்படி எல்லாம் காட்டுவாங்க. அல்லேலூயா என்று சொல்ல கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிறது அந்த வார்த்தையின் அர்த்தம். அல்லேலூயா. அதனால சந்தோஷமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர்ஸ், கொஞ்சம் பேரா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கணவர் நல்ல மனைவி சந்தோஷமா சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு காரணம் சொல்லுதாரு, நிறைய பேருக்கு சொந்த கணவரையும் மனைவியையும் நல்லதென்று சொல்ல முடியாது. ஏன்னு தெரியுமா? பக்கத்து பைக்கில் போறவங்க பக்கத்து கார்ல போறவங்களை பார்க்கும்போது, ஐயோ அதே போல ஒண்ணு கிடைச்சிருந்தா, இதே போல ஒண்ணு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் சீக்கிரமா ஒத்துக்கிட வேண்டியதில்லை, அன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா இருந்து, அப்படி இருந்தா அதே போல கணவர் எனக்கு கிடைத்திருக்க பார்த்து. அல்லேலூயா. திருமணம் ஆன நாளிலே கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை தந்தார்ல சொல்லி நல்ல சந்தோஷமாய் கை கொடுத்தீங்க. கை கொடுத்த பிறகுதான் போய் யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னொரு காரணம் கூட இருக்கிறது. ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயோ காலேஜில் படிக்கிற காலத்திலேயோ எல்லாம், ஏன்னா இது எனக்கு தெரியும், இந்த வார்த்தைகள் வெளியில மக்கள் கேட்கிறாங்க. நீங்க எந்த சபையோ எந்த மதமோ எந்த ஜாதியோ பிரச்சனை இல்லை, யார் யார் இந்த வார்த்தைகள் கேட்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த பகல் வேளையில தேவன் குணமாக்க வேண்டும், அவங்களுடைய காயங்களை கட்டி பொறுப்பிக்க வேண்டும், ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, ஸ்கூல் காலேஜில் படிக்கிற காலத்துல ஒரு ட்ரீம் பார்ட்னரை வைத்திருந்தோம். ட்ரீம், கனவு துணைவர், கனவு கனவு துணைவி. என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த கலர் இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், இந்த நிலைமையில் இருக்கணும், மீஸ் அப்படி இருக்கணும், தாடி இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் உண்டு. அந்த கனவெல்லாம் பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா. இல்லை உங்க காரியம் இல்லை, பொதுவான காரியத்தை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். கவனிங்களே, அப்ப அதெல்லாம் சொப்னத்தில் பார்த்து கொண்டிருந்தாங்க, கனவில் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா
ரியல் லைஃப்ல ட்ரீம் பார்ட்னர் அப்படி இருந்தாங்க. ஆனா ரியல் பார்ட்னர், வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, அதுக்காக தேவன் ஏற்படுத்தினது ரொம்ப வித்தியாசமானது. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? ஒத்தையா இருக்கும்போது ட்ரீம் பார்ட்னருக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரே போராட்டம். எங்கே? உங்க உள்ளத்துல. கனவு 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 துணைவர் அல்லது துணைவியும் ஒரிஜினல் ரியல் உண்மையான வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவியும் ஒரே போராட்டம். மைண்டுக்குள்ள, மனதுக்குள்ள ஒரே போராட்டம். அல்லேலூயா. நான் சாதாரண விவாக ஆராதனை நடத்தும் போது சொல்றது உண்டு, விவாக ஒப்பந்தம், மேரேஜ் உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை செய்கிறதுக்கு முன்னால் ட்ரீம் பார்ட்னரை சாகடிக்கணும். ஒரு ஸ்தோத்திரம் கூட வரலையே. ட்ரீம் பார்ட்னரை சாகடிக்காமல் வாழ்க்கை லைஃப் பார்ட்னருக்கு கை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அது சிலர்த்த சாகடிக்க முடியாத நிறைய பிரச்சனை நடக்குது. ஸ்தோத்திரம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு கேத்தலிக் மேரேஜ். காலையில் முந்தின நாள் நல்ல பொண்ணுடைய வீட்டில் நல்ல விருந்து உபசரணை எல்லாம் நடந்தது. அடுத்த நாள் மேரேஜ். காலையில் மேரேஜுக்கு சர்ச்சில் மணமகனும் மக்கள் அவங்க கூட்டர்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ரெடியாக நிற்கிறாங்க. இங்கே மணமகள் குளிக்கவே இல்லை. மணமகனும் எல்லாரும் பாருங்க, ட்ரம் எல்லாம் அடிச்சு பயங்கரமா வந்து அங்க ட்ரம் அங்க ட்ரிபனெல்லாம் கட்டி அடிச்சு பயங்கர விளக்கமா இருக்கிறது. இங்க மணமகள் குளிக்கவே இல்லை. வீட்டுக்காரங்க ஐயோ என்ன செய்ய என்ன செய்ய, யாரெல்லாமோ வந்து தூக்கி எடுத்து எப்படி எல்லாமோ அட்ஜஸ்ட் பண்ணி அவளை குளிப்பாட்டினாங்களா இல்லையான்னு தெரியாது. எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அந்த சர்ச்சுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. இந்த ஃபாதர் எப்படி எல்லாமோ கட்டி வச்சுட்டாரு. அதனால் ஒரு சின்ன கொளுத்து போட்டா போதும் இல்ல, காரியம் முடிச்சாச்சு. அப்படி கொளுத்துன்னு சொன்ன தப்பாது. அந்த கொளுத்தான அந்த கொளுத்தை போட்டு செயின்ல கொளுத்து விட்டு அது விட்டுட்டாங்க. எப்படி காரியம் அட்ஜஸ்ட் ஆகி போறது என்னன்னு தெரியுமா? அவ காதலித்து வைத்திருந்த ஒரு பையன் இருந்தாங்க. அவளுக்கு அவனோட தான் மேரேஜ் ஆகணும். பெற்றோர்கள் என்ன வந்தாலும் கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரே பிரச்சனை. எனவே அதெல்லாம் எப்படி எல்லாமோ நடந்து போச்சு. நான் சொல்ல வந்தது, நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் பார்ட்னர்ஸ் அவங்க மனதில் வைத்து கொண்டிருக்கிற, கனவு பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் அந்த கனவு துணைவியார் அல்லது பங்காளி அல்லது என்ன சொல்ல துணைவர் இந்த மாதிரி மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதை பழையதை சாகடிக்காமல் வாழ்க்கை துணைவருக்கு, வாழ்க்கை துணைவிக்கு கை கொடுக்க கூடாது. அவ்வளவு தெரியுதா? இந்த பகல்ல யாருடைய உள்ளத்திலேயாவது பழைய வேஸ்ட் வாழ்ந்து கொண்டு இருக்குமானால் இந்த பகல் வேலையை சாகடிக்கணும். அந்த பிசாசை இறக்கி விட்டுறணும். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை கெடுக்கிறது அந்த பழைய பிசாசு தான். ரட்சிக்கப்பட்டாங்க, அந்நிய பாஷையா துருதுரா பேசிட்டு இருப்பாங்க. உள்ளத்திருக்கிற அந்த பிசாசு. இதோடைய பேரு வேசித்தனத்தின் ஆவி. அல்லேலூயா. அது ஆணானாலும் பெண்ணானாலும் வாழ்க்கையில தன்னுடைய சொந்த மனைவி அல்லாத, சொந்த கணவர் அல்லாத ஒன்றை உள்ளுக்குள்ள வைத்திருக்க கூடாது. அந்த வைத்திருக்கிற ஏதாவது வேஸ்ட் இருக்குமானால் இந்த பகல் வேளையில வெளியேற்றிடணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு தொடர முடியாதல்லாவிட்டால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிம்பிளான காரியம் இல்லை, சொல்லுகிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சீரியஸான கௌரவமான காரியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. சாதாரணமா இந்த உலக வாழ்க்கையில மக்கள் படிக்கிற டைம்ல எல்லாம் யாரையாவது பார்க்கிறல சின்ன சின்ன பழக்கங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லாத பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆவிக்குரிய சரியாக மனம் திரும்பின, ஞான ஸ்நானம் பெற்ற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு காதலிக்கிற சிந்தனை வராது. ஏன்னு கேட்டா அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவி. அல்லேலூயா.
அதனாலதான் இந்த காலத்துல அநேக பிள்ளைகள் மிக ரொம்ப வலியுறுத்தினால் மனம் திரும்பினதான் நடிப்பாங்க, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, அபிஷேகத்துக்கு வரவே மாட்டாங்க. இந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை. மேரேஜுக்கு தகுதியை பற்றி பேசும்போது அப்படிதான், தம்பி ரட்சிக்கப்படுங்களா? ஆமா பாஸ்டர், பிறந்ததே சபையில தான், அல்லாத ரட்சிக்கப்பட்டதான ஒரு அனுபவமே கிடையாது. ஞானஸ்நானம் பற்றி ரைட் கரெக்டா டேட் சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் பெற்ற நாள் தவறி போனாலும் பேரன்னு சொல்லக்கூடாது, பயமா. அல்லேலூயா. நீ நம்ம ஞானஸ்நானம் பெற்ற நாள் ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த நாள் அது எல்லாரும் கூட முங்கினது, அதனால அது ஞாபகம் இருக்கும். அபிஷேகம் பெற்றீங்களா? இதுவரை நான் அதை பற்றி யோசிக்கல. இந்த நாள் வரை அபிஷேகத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த சபையில மீதி எல்லா காரியத்தையும் செய்திருவேன். சபைக்கு என்ன காரியம் வேணுமானாலும் செய்திருவேன். மியூசிக் போட்ட மியூசிக்கே போட்டுருவேன். என்னுடைய மியூசிக்ல தானே எல்லாரும் ஆவியில குதிக்கிறாங்க. தம்பி தப்ப எடுத்துறாங்க. நான் மியூசிக் போடும்போது எல்லாரும் ஆவியில குதிக்கிறாங்க, பின்ன நான் இனி செப்பரேட்டா பெற்றுக்கொள்ளுமான்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல நீங்களே, கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொள்ளாத தலைமுறை சீர்கட்ட தலைமுறையாக போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சபையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் போன இரவு நாம் கேட்டோம்ல, அவங்களுடைய பிசாசு, உலகம், மாமிசம், இவனுடைய எல்லாம் ஒரே எதிர்பார்ப்பு, எங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்? அடிமைத்தனத்துல கொண்டு போகணும், அடிமையாக்கணும். அல்லேலூயா. சில பாஸ்டர்ஸ் நல்லா பேசுவாங்க, எங்க பிள்ளைகள் எல்லாத்துலயும் எக்ஸலண்ட், எந்த காரியத்திலும் எக்ஸலண்ட். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்களா? அது மட்டும் கிடைக்கல. மீதி எல்லா காரியத்திலும் எக்ஸலண்டாக இருக்கிறாங்க, உள்ள உயிர் மட்டும் கிடையாது. அல்லேலூயா. இந்த பகல் வேளை அந்த நிலைமை எல்லாம் மாறணும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் சபை நன்றாக இருக்கும். அல்லேலூயா. சபை நன்றாக இருந்தால் தேசம், நம்முடைய சமுதாயம், சமூகம் ஆசீர்வாதமாக மாறும். அதுக்கெல்லாம் ஆணித்தரமாக இருக்க வேண்டியது நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம். அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் வந்ததுண்டானால் நாம் வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்கும்போது இந்த சீர்கேடுகளை அல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லி தரும்போது, செய்தியினாலோ, ஜெபத்தினாலோ, பாடலினாலோ, எந்த ஆலோசனை கூட்டத்தினாலோ தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அதை சொல்லி தரும்போது அதை புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வீடை கட்டணும். அல்லேலூயா. அவரே நம்முடைய வீடை பாதுகாக்கணும். அல்லேலூயா. அங்கே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும், பெற்றோரும் பிள்ளைகளும். அல்லேலூயா. தாத்தா பாட்டி பேர பையன் பேர பிள்ளைகள் எல்லோருமே ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாத்தா பாட்டி, அடுத்ததுக்கு மேல மூதாட்டியா, பெரிய பாட்டி, பெரிய தாத்தா, அப்படி எல்லாம் இருந்தாங்க. பேர பையன், அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஒரே குடும்பத்துக்குள்ள. என்ன சந்தோஷம்! இப்போ 2 பேர் இருப்பாங்க, சமாதானம் கிடையாது. சோதரம். அழகுக்கு அழகு, பணத்துக்கு பணம், காருக்கு காரு, வீடுக்கு வீடு, எல்லாம் உண்டு. வேலைக்கு வேலை. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. கணவரை விட மனைவி சம்பாதிக்கிறாங்க, மனைவி விட கணவர் சம்பாதிக்கிறாங்க. பயங்கர சந்தோஷம். நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஒரு காரியம் கூட சொல்லட்டுமா? கவனிங்க. குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாதது, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாதது, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லாதது சபையிலையும் தெரியும். புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. சில இடங்கள்ல நான் கேரளாவை சார்ந்ததுனால கேரளாவில் பல சபைகளிலும் பார்த்துருக்கேன். சில பயங்கரமான பிரச்சனைகள் வரும்போது அதை சால்வ் பண்றதுக்கு போனாலும் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், பாஸ்டர் கிட்ட
சண்டை போட வரும்போது, விசுவாசிகளுக்கிட்ட சண்டை போட வரும்போது அதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னு ஸ்டடி செய்தால், சரியாக புரிந்து கொள்ள போனால், ஆராய்ச்சி செய்தால், குடும்பத்துக்குள்ளதான் சமாதானம் இல்லை. குடும்பத்தில் உருவாக்கப்படுகிற பிரச்சனை தான் சபையிலையும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சதுரம் இப்போ நல்ல அட்வான்ஸ்டு காலம் இல்லை. காலையில ஸ்கூல் டீச்சர் வந்து கிளாஸ்ல வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியத்துக்கு அடி கொடுக்கும் போது, ஒரு 8வது வகுப்புல படிக்கிற பையன் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்ட கேள்வியை கேட்டால் அதிர்ச்சியா இருக்கும். எனக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால சிம்பிளா சொல்லுகிறேன், கிளாஸ்ல வந்து பிள்ளைகள்கிட்ட கோபமா டீச்சர் அடி கொடுக்குறாங்க. அதுல ஒரு பையன் கேட்கிறான், டீச்சர் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்தீங்களான்னு. டீச்சர் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்தீங்களா, அந்த எங்கள்கிட்ட காட்டுறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட காலம். சைக்காலஜிக்கல் அது சரிதான். அங்க பிரச்சனை உண்டு, அங்க முடிக்க முடியல, அங்க கொடுத்தால் நல்லா கிடைக்கும். அதனால அங்க கொடுக்க முடியாது, எங்க வந்து கொடுக்குறாங்க, கிளாஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. சில குடும்பங்கள்ல ஹஸ்பண்டுக்கு மனைவி கிட்ட பேசி ஒதுக்கவே முடியாது. அப்ப அந்த ஒதுக்க முடியாத காரியங்கள்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே நிறைந்து புகைந்து கொண்டிருக்கும். அது சபையில விசுவாசியோ சகோதரனோ சகோதரியோ யாராவது கேட்கிறாங்க, ஐயா இன்னைக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைச்ச உங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய குடும்பத்தை நீங்கள நடத்துறீங்க. அது காரியம் கேட்ட வீட்டுல சண்டை, அதை அங்க முடிக்க முடியாது. அதனால வெளியே யாரும் அதை பார்த்தாலும் அங்கேயே தீர்த்துருவாங்க. அல்லேலூயா. இவ்வளவு சொன்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் விளக்கம் வேண்டாம்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் இப்படி சமுதாயத்திலே செயல்பட நினைத்தால், ஆரம்பித்தால், நம்முடைய முடிவு என்ன? உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள்? உங்க பிள்ளைகள் பார்த்து சொல்லுவாங்கல்ல, எல்லா விளக்கங்களையும் சொல்ல முடியாது. ஒரு கூட்டத்துக்கு போனேன், கூட்டம் முடித்து பாஸ்டர் கிட்ட பேசும்போது பாஸ்டர் சொன்னாங்க, கேட்ட 3 பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ஒரு ஆளை பார்க்கலையே, மகனும் மகள், 2வது பையனும் மகளும் இருக்கிறாங்க, மூத்த பையன் எங்கேன்னு கேட்டேன். அவன் அது இந்த குடும்பத்துக்கு உட்பட்டதே அல்ல, அது எங்கேயோ அலைந்து திரிந்து நடக்கும். அந்த பிசாசு ஒரு நேரம் ஆகும்போது வீட்டுக்குள்ள ஏறி வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் செய்தி கொடுத்துட்டு நிற்கும் போது, வாலிபர்களுக்கு தான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப செய்தி கொடுத்து நிற்கும் போது ஒரு பையன் அடிக்கடி வந்து ஃப்ரெண்ட்ல நின்று பார்த்துட்டு போறதை நான் கவனிச்சிருக்கேன். ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது. இவரோட வேலைன்னு கேட்டா, இங்கே கூட்டம் நடக்கும் போது டெரஸுக்கு மண்டையில அவனுடைய குரூப்பை கூட்டி கொண்டு போய் அங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட வேலை. இங்கே ஆராதனை, அங்க வேற ஆராதனை, அப்படி நடந்துட்டு இருக்கும். அப்போ நான் சொன்னேன், எப்படியாவது அந்த தம்பி பார்த்துட்டு தான் இன்னைக்கு போகணும், எனக்கு அவனை பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கூட வச்சேன். அன்னைக்கு எனக்கு வண்டி தெரியாது, பைக் கூட ஓட்ட தெரியாது. இப்போ தெரியும், ஆனால் அன்னைக்கு தெரியாது. அப்போ அதனால சொன்னேன் அந்த தம்பி கிட்ட, தம்பி வந்தாங்கன்னா ஒன்று ட்ராப் பண்ண சொல்லலாம், கொஞ்சம் தூரம் இருக்கு, ட்ராப் பண்ண. அதில் பாஸ்ட் வந்து 2வதும் கொண்டு விடுவான், இல்லை நான் கொண்டு விடுறேன். இல்லை அவன் வரட்டும், அவன் வந்தால் அவனே கொண்டு போகலான்னு நினைச்சேன். எனக்கு கேட்டால் அவன் அவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறதை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ அவன் வந்து ரொம்ப லேட் ஆச்சு, இறங்கி வந்தான். அவங்க மேலே தான் இருந்தான். இறங்கி வந்ததுனால சொன்னேன், தம்பி வேற ஒன்றும் பேசலை, தம்பி என்ன ஒன்று ட்ராப் பண்ணணும், அதுக்கு என்ன பசங்க தான் கொண்டு விட்டுலான்னு சொன்னேன். இல்லையா, எங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி இறங்கும் போது அந்த தம்பி கிட்ட கேட்டேன், என் தம்பி ப்ரேயருக்கு வரலன்னு கேட்டேன். அப்போ சொன்னான், எங்க அப்பா பரலோகத்து போவாரா, அந்த பரலோகத்துக்கு நான் போக விரும்பலை. ஐயோ, டோட்டலி கொலாப்ஸ் ஆச்சு. எங்க அப்பா பரலோகத்துக்கு போவாரானால் அந்த பரலோகத்துக்கு போக நான், இங்க யாரும் வாய் திறக்கலையே, அந்த பரலோகத்துக்கு போக நான் விரும்பல. ஏன்னு கேட்டா, அப்போ பரலோகத்துக்கு போகிறாள், அது இயேசு உள்ள பரலோகம் அல்லவா. ஏன்னு கேட்டா மேட்ரு இவ்வளவுதான். அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை வரும், பிரச்சனைகளை பாஸ்டர் ஏதாவது திட்டி பேசுவாரு, அதனால உண்டான பிரச்சனைகள், ஏதாவது கோபங்கள், சில வார்த்தைகள் வந்த பிரச்சனைகள், அதனால அவன் அப்படி பேசுகிறான்.
ஆனா இப்போ அவன் பைபிள் காலையெல்லாம் முடிச்சு வெளிநாட்டுல ஊழியம் செய்துட்டு இருக்கான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு போகும்போது என்னை பைக்கில் கொண்டு போகும்போது அவனோட வாழ்க்கையின் பிரச்சனைகளை பேசிட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அப்பா அம்மாவுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு பிள்ளைகளை தாக்குகிறது. அவங்களோட வாழ்க்கையில தவறான தீர்மானங்கள் எடுக்க காரணமே இந்த பெற்றோர்களின் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அன்பான சகோதரிமார்களே, சகோதரர்களே, நம்முடைய ஆராதனை நல்லா தான் இருக்கிறது. முழங்காற்படி இடுகிறது, ஜெபிக்கிறது, அழுகிறது, கை தூக்குகிறது, கை கீழே போடுகிறது, கை அசைக்கிறது, எல்லாம் நல்லா தான் இருக்கிறது. வாயிலுள்ள வார்த்தை எப்படி இருக்கு? வீட்டில் சென்றால் கணவரிடம் பேசுகிறது, மனைவியிடம் பேசுகிறது எப்படி இருக்கிறது? உங்க பிள்ளைகள் கேட்டால் இயேசு உள்ள குடும்பம்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேச ஆரம்பிக்கும் போது பிள்ளைகள் இறங்கி வெளியே போயிடுவாங்க. சோதரம் என்ன கேட்டால் அவங்க பேசுகிற அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள், அது கேட்கறதுக்கு பிள்ளைகள் விரும்பல. ஸ்தோத்திரம். இந்த நிலைமை மாறணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க வந்து நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, வீட்டுக்கு போனா நல்ல அந்நியாய பாஷை பேசுவாங்க. ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் சீக்கிரமா திறக்காது, பிரச்சனை இல்லை. சும்மா ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. தேவை இருந்தால் உள்ள இருந்து வந்தால் மட்டும் சொன்னா போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிங்களே, எத்தனை குடும்பங்கள் சீர்கெட்ட சீரழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய குடும்பங்கள் என்று சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இவங்களும் கிறிஸ்தவர்களா? இவர்களும் தேவனை தொழுகிறவர்களா? இவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ள இருக்கா என்கிற கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய குடும்பங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும், சீர்கட்டப்பட வேண்டும், சீர் பொருந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னால கேட்கிறேன், உண்மையில குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இல்ல, குடும்ப கூடுகை தானே. குடும்ப ஜபம் கரெக்டா மாலை நேரத்துல குடும்ப ஜபம் உள்ள வீட்டுக்காரங்க மட்டும் கை தூக்குங்க. அப்பாப்பா, குடும்ப ஜபமே இல்லையா? சரி, நைட்டு நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதிகாலையில எழும்பி, அதிகாலைன்னு சொன்னா 8 மணி அல்ல, அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எழும்பி குடும்பமாக ஜபிக்கிற அதிகாலை குடும்ப ஜபம் உள்ளவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு வட்டத்திலேயா இத்தனையும் கட்டு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அதுக்கு அர்த்தம் தேவ அன்புல குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படல, தெய்வீக விசுவாசத்திலே குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படல. வீட்டுக்குள்ள மீதி எல்லாம் இருக்கு. பாஸ்டர், எங்களுக்கு வீட்டிலையும் குடும்ப ஜபம் இருந்தது, ஆனா இப்ப எல்லாம் நிலைமை மாறினது. அந்த காலத்துல என்னன்னு கேட்ட, குடும்ப ஜபத்துக்கு ஒரு காரணம், மழை பெய்தால் தண்ணி எல்லாம் உள்ள வருகிற வீடு. அப்போ குடும்ப ஜபம் மட்டுமல்ல, நடு இரவு ஜபம் வீட்டுல நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு தாயார் 2 சபையில் விசுவாசியா இருந்தாங்க. அவங்க 3 பெம்பிள்ளைகள், கணவர் அவங்க விட்டு விலகி போனார். அந்த காலத்தில் அந்த தாயார் அந்த ரொம்ப கஷ்டமான ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த 3 பெம்பிள்ளைகளை இருக்கிற சாக்கு, துணி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு மேலே போட்டுட்டு இந்த அவங்களோட சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளைகளை அணைச்சி வச்சுட்டு என்ன செய்வான்னு தெரியுமா? இரவு முழுவதும் அந்நிய பாஷை பேசி ஸ்தோத்திரம் சொல்லி இருப்பாங்க. ஏன்னு தெரியும், வேற வழி கிடையாது. இந்த வருகிற தண்ணி எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கேடு வருத்தக்கூடாது, எனக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை சொல்லி அப்படி அனுபவித்த சகோதரி அந்த ஒரு அது தாயார். அதுக்கடுத்த நிலைமை எல்லாம் மாற்ற நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துதான் இறந்தார்கள். ஆனா நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்த ஒரு தாயார். இப்ப என்ன பாட்டா நல்ல வீடுகளெல்லாம் கட்டி எழுப்பி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்போ சீக்கிரமா சோத்திரம் சொல்ல மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வீடு தந்தார். நல்ல கிரானைட் அல்லது மார்பிள் எல்லாம் போட்டு வீடெல்லாம் நல்லா வச்சிருக்கிறோம். லைட்டு போட்டா கீழே மேலே இருந்த மாதிரி லைட்டை விட கீழே இருந்த பிரகாசம் மேலுக்கு அடிக்கக்கூடிய எல்லா சௌபாகியம் தந்திருக்கிறார். எல்லாத்துக்காகவும் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் தந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சலுகைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா பிரதிஷ்டை பண்ண நாள்ல என்ன பார்த்தீங்கன்னு கேட்டா, வீட்டுல பழைய வீடுகள் எல்லாம் ஹோம் தியேட்டர் சிஸ்டம், இப்போ பக்கா ஹோம் தியேட்டரை கொண்டு வச்சிருக்காங்க. கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலைவர் இல்ல. வீட்டுக்குள்ள போன யார் தலைவர்னு பாக்குறோம்னா ஸ்தோத்திரம். மெயின் ரூம்ல வைத்திருக்கிறது டிவி. டிவி தான் இப்ப ஆளுகை செய்யும். இப்ப டிவியும் போச்சு, இப்ப மொபைல் தான் ஆளுகை செய்கிறது. குடும்ப ஜெபம். சகோதரி சொல்றாங்க, இவ்வளவு டைம் ஆச்சுல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் கணவர் குளிக்க போயிடுவாங்க. பிள்ளைகள் அர்ஜென்ட் ஹோம்ஒர்க் எழுத போயிடுவாங்க. அதுவரையும் மொபைல், அதுவரையும் டிவி, பிரச்சனை கிடையாது. குடும்ப ஜபத்துக்கு தொடங்கும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைக்கு போயிடுவாங்க. பின்ன சகோதரி என்ன செய்ய, எல்லாரும் அங்கங்க ஜெபம் பண்ணி தூங்குங்க, அதோட காரியம் முடிச்சிடும். எத்தனை காலங்களா குடும்பத்துக்குள்ள பிசாசு விளையாடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத நாளிலே நம்முடைய குடும்பங்கள் சீர்கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சீர் அமைப்பு நம்முடைய குடும்பத்துக்குள்ள வர வேண்டும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு சுற்று மதில், அதாவது சுற்றுல வேலி இல்லாத வீடு. அல்லேலூயா. அதனால பிசாசு இஷ்டமாக ஏறி விளையாட காரணம், கணவன் கணவனுடைய வழிக்கு, மனைவி மனைவியுடைய வழிக்கு, பிள்ளைகள் பிள்ளைகளோட வழிக்கு போக காரணமே குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை. சாப்பாடு கூடுவாங்க, ஜெபத்துக்கு கூட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோரை கண்டுட்டே எத்தனையோ காலம் ஆகுது. சில பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் சொன்னால் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, தாயாருடைய முகத்தை பார்க்கல, தகப்பனோட முகத்தை பார்க்கல, எப்பொழுதும் மொபைல். தம்பி டீ வச்சுட்டு போங்க, பிரேக்பாஸ்ட் சாப்பிடுவா அங்க வச்சிருங்க, காலேஜ் போகண்டாமா போகணும், வண்டிக்குள்ள காசு வேண்டாமா அங்க வச்சிருங்க. திரும்பிய பார்க்க மாட்டாங்க. பன்றி குட்டிகள் எப்பொழுதும் குனிஞ்சுதான் இருக்கும். சரி, ரெடியாகி ஸ்கூல் காலேஜ் அவங்க திரும்பினாலும் மொபைல பார்த்துட்டு தான் போவாங்க. நான் ஜெபம் பண்ணியா, நீங்க பண்ணிருங்க. பைபிள் படிச்சியா, நீங்க படிச்சிருங்க. எனக்கு படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சாதனம் கையில இருக்கு. இதை விட்டு விலகவே முடியாது. இயேசுவை விட்டு விலகி எத்தனையோ காலமாச்சு அன்பானவர்களே. அப்போ சிஸ்டர்ஸுகள்லாம் மனசுக்கு ஒரு சமாதானமாச்சு, பிள்ளைகளை தானே சொன்னாருன்னு. ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி மொபைல்ல பேசி 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 ஸ்டவ்ல வச்சிருந்த துவையல் தானே, துவையில கிண்டிட்டு இருந்தாங்க. கிண்டிட்டு ஸ்பூன் மாற்றி வச்சுட்டு ஏதோ காரி திரும்பினாங்களா, மறந்துட்டாங்க. மொபைல் ஆண்ட்ராய்டு போன் வச்சு கிண்டிட்டாங்க. அந்த நேரம் கூட மொபைலை கீழே வைக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். ஸ்தோத்திரம். கணவர் வீட்டில் உண்டாயிருந்தால் ஒரு கோளும் வராது. கணவர் வீட்டில் போனா துருதுரா கோள் வந்துட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ பிசாசு சொல்லி அதை மாற்றிடுறதெல்லாம். அல்லேலூயா. குடும்பத்தை கெடுக்கிறது, குடும்பத்தின் ஒற்றுமையை, குடும்பத்தின் மகிழ்ச்சியை, குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிற எதுவானாலும் அதை விட்டு விலகணும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய கருவிகள். தேவையற்று பயன்படுத்தக்கூடாது. குடும்பத்தை கெடுத்துரும், பிள்ளைகளை கெடுத்துரும், அவங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துரும். இன்னைக்கு நிறைய தற்கொலைகள், பிரச்சனைகள், நிறைய கொலைகள் நடக்க காரணமே இதுதான். இதெல்லாம் நம்ம வீடை விட்டு விலகணும். பிசாசின் கிரியைகள் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கணும்.
ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் முடித்து போனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் சேர்ந்து ஜெபிக்கணும், பாடணும், கர்த்தரை துதிக்கணும், அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் அந்த நாளிலே பிசாசை பார்க்க வேண்டிய தேவை வராது. அல்லேலூயா. காலையில் எழும்பி கர்த்தரை பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகட்டும், இந்த நாளில் இருந்து உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகள் அதை தெரிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. மலையாளத்தில் ஃபேமிலியாக பாடக்கூடிய நல்ல பாடல் இருக்கிறது. அது இப்படி ஆகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் உள்ள வீட்டிலே பிறந்தோம் நாங்கள், கிறிஸ்துவில் உள்ள வீட்டிலே வளர்க்கப்பட்டோம் நாங்கள். பாக்கியம், எவ்வளவு பாக்கியம்! இந்த வீட்டிலே ஒவ்வொரு நாளும் வாழ்த்தி தேவனை பாடி புகழ்த்துவோம். காலையில எழும்பும் போது நாங்க சேர்ந்து கூடுவோம், ஆர்த்து பாடி, நல்ல சத்தமாக பாடி நல்ல நித்திரை தந்த தேவனை வாழ்த்துவோம். அல்லேலூயா. சத்திய வேத புத்தகத்தில் இருந்து தேவையான காலை உணவு எங்க நல்ல அப்பா எங்களுக்கு சொல்லி தருவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நாங்க ஒன்று சேர்ந்து செய்வோம், ஒன்று சேர்ந்து தேவன் தருகிற சாப்பாடை புசிப்போம். அல்லேலூயா. இரவிலே நாங்கள் நித்திரைக்காக தூங்கும்படி கட்டிலுக்கு பெட்டுக்கு செல்லும் போது நாங்கள் கேட்கிற சத்தம் எங்களுக்காக அழுது ஜெபிக்கிற தாயாரின் சத்தம். இதை கேட்டு கொண்டுதான் தூங்கி பழகிட்டோம். காலையில எழும்பினால் வசனத்திலிருந்து ஆலோசனை சொல்லுகிற அப்பா, இரவு நேரத்தில் எங்களுக்காக ஜெபிக்கிற அம்மா. ஐயோ, அது இனி எந்த காலத்துல வரும்? பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்லுகிறது? ஆக்சுவலி பேக்கில் இருக்கிறவங்க புரியுதா? அம்மமார்களுக்கெல்லாம், சகோதரிமார்கள் நல்லா தெரியுதா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நல்ல அப்பா, நல்ல அம்மா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், எவ்வளவு சந்தோஷமான குடும்பம். 128 சங்கீதத்தில் படிக்கும் போது அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற வார்த்தை, அல்லேலூயா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் வரும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் வழிகளில் நடக்கிற புருஷனுடைய குடும்பம். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும். அல்லேலூயா. அந்த கணவர்கள் சொல்லுவாங்க, எத்தனையோ ஸ்திரீகள் அவங்க பயங்கரமானவங்கன்னு காட்டினாங்க, ஆனா என்னுடைய மனைவியை போல திறமைசாலியான எல்லா திறமையும் உள்ள ஒரு ஸ்திரீ இந்த உலகத்துல கிடையவே. சத்தம் வரல. அல்லேலூயா. எத்தனையோ அழகிய ஆண்கள் இந்த பூமியிலே உண்டு, அவங்க திரைமத்துவம் காட்டினாங்க. எத்தனையோ கல்யாண விவாக ஆலோசனைகள் எனக்கு வந்தது, ஆனால் கர்த்தரே கொடுத்த என்னுடைய கணவரை போல எல்லா திறமைத்துவம் உள்ள ஒரு கணவர், ஒரு புருஷன் இந்த உலகத்திலே கிடையவே. பார்வை பார்த்தா தெரியும், அதெல்லாம் பாஸ்டர் மடக்கி மனசுல வச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரிமார்களே, ஒருவேளை சில குறைகள் இருக்கிற கணவராக இருந்தாலும் அவர்தான் உங்களுக்கு கணவர். இனி கிறிஸ்தவத்தில் ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை மாற்றி வேற எடுக்கலாம்னு சிந்திக்கவே கூடாது. அது விபச்சாரம், அது பாவம். சகோதரர்களே, ஒருவேளை சில குறைகள் எல்லாம் இருந்தாலும் உங்க மனைவிதான் உண்மையான மனைவி. அவங்க தான் உங்களுக்கு ஏற்ற துணை. அவரை போல வேற யாரும் உலகத்திலே கிடையாது. இனி மாற்றி எடுக்க ஆப்ஷன் கிடையாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் மனைவி எப்படி இருக்குமாங்களாம்? மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும்
கரெக்ட் தானே? என்ன கொடி? திராட்சை செடி. அது வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடி. அல்லேலூயா. அந்த வீட்டோரங்கள் சரியாக கனி கொடுக்கணும். அல்லேலூயா. சொரிச்சலா இருக்கக்கூடாது. செருதனங்கிற ஒரு சாதனம் இருக்கு, தெரியும்ல? ஒரு பச்சலை, அதுவும் வள்ளி போல படர்ந்து போயிடும். ஆனால் அதோடைய ஸ்பெஷாலிட்டி தொட்டா தொடுகிறவங்க எல்லாம் நல்ல சொரிச்சலா இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கனி தரும் திராட்சை செடி. சரி, திராட்சைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. என்னன்னு தெரியுமா? திராட்சை செடிக்கு எல்லாத்தோட விசேஷமான ஒரு ஸ்பெஷாலிட்டி வேத வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 9:13. அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும் என் ரசம். மலையாளத்தில் தெய்வத்தையும் மனுஷரையும் ആനന്ദിപ്പിക്കുന്ന രസം, എൻ്റെ രസം. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது திராட்சை செடி. எல்லாம் தலை நிமிர்த்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. திராட்சை செடி ஸ்பெஷாலிட்டி தான் தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிற ரசம். எஸ்பெஷலி சகோதரிமார்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. கணவர் கொஞ்சம் சூடாக வந்தாலும் அதை குளிராக்கக்கூடிய நல்ல தன்மைத்து யாருக்குள்ள இருக்கிறது? சகோதரிமார்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது கணவர் எங்கேயாவது சண்டைக்கு போனாலும் அத்தான் வாங்க, அதெல்லாம் நமக்கு விட்டுருவோம், நமக்கு ஜெபத்திலே கர்த்தரிடம் பேசுவோம்னு சொல்லி உட்கார வைப்பதற்கு சகோதரிமாரால் முடியும். ஆனால் சகோதரிமார்கள் மனைவிமார்கள் இடைஞ்சிட்டாங்கன்னா முழு குடும்பமும் போச்சு. அல்லேலூயா. சகோதரிமார்கள் இந்த காரியம் புரியாமல் சண்டைக்கு போனால் பெரிய பிரச்சனை. அன்னைக்கு குடும்ப ஜபம் இருக்காது, ஒருமித்த சாப்பாடும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அல்லேலூயா. காலையில் எழும்பும்போது நைட்டே கணவருக்கு அதை பிள்ளைகள்கிட்ட சொல்ல, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கு, போய் சாப்பிட சொல்லு. இப்ப பிள்ளைகளுக்கு போஸ்ட்மேன் வேலை, அவங்களை இடையில நிற்கிறது இந்த பிள்ளைகள். இல்ல, காலையில் எழும்பும்போது மீன் வாங்குறது காசு இருந்தா வச்சுட்டு போக சொல்லு. சோதரம். அது ரெண்டுடைய இந்த சிஸ்டமும் டிஃபரெண்ட் இல்ல. மனிதனை எடுத்தது மண்ணை பிசைத்து, ஆனா ஏவாளை உருவாக்குனது எலும்புல இருந்து. மண்ணு கரையும், எலும்பு சொல்லுங்களே. ஐயோ, அது சாதாரண தண்ணியில் தண்ணீட்டு கொதிக்க வச்சாலும் ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா. உங்களை வாழ்க்கை அனுபவத்துல தெரியும்ல, ஏதாவது மாமியார் ஏதாவது பேசினாங்க அல்லது கொஞ்சம் சண்டை வந்தது, ஏதாவது காரியம் வந்தது, ஆனா பிரச்சனை ஆயிரும். ஆனா கணவர் வேலை முடிச்சுட்டு எல்லாம் வரும்போது, உங்களுக்கு தெரியும் இல்ல, இவ்வளவு கேட்டாலே அது கரைஞ்சிரும். பேசலாம். ஆனா நேர திருப்பி இதெல்லாம் வர காரணம் அல்லாவிட்டாலும் தெரியும், நீங்க உங்க அம்மோட சைடு நிப்பீங்க, என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டீங்க, நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ண வந்தீங்க? அது எலும்பு துண்டு. இந்த ரெண்டு நேச்சர் மாறி ஒன்றுக்கொன்று இணைக்கப்படுகிறது விவாகம். ரெண்டு ஆத்மாக்கள், ரெண்டு ஆத்மா அல்ல, ரெண்டு ஆவி என்ன செய்யணும்? சேரணும். அப்போதான் விவாகம் கரெக்டா இருக்கும். தன்மை பழைய தன்மைகள்னு காட்டக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நான் எல்லாம் பேச வரல, கொஞ்சம் கவனிங்க. அப்போ உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியாக இருப்பா. உங்க பிள்ளைகளோ பால்யத்திலே ஓங்கி வளரும். அப்படித்தானா? இந்த பந்தி ஓகே, மேசைக்கு சுற்றும் எழுதியிருக்கு. பந்தியிலே எப்படி சுற்றும் ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பாங்க. அந்த ஒலிவன்கிற வார்த்தை சொன்னாலே செழிப்பு. அல்லேலூயா.
உங்க குமாரர்களோ குமாரத்திகளோ தேவன் கொடுத்த ஆண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெண் பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ரெண்டையும் மாற்றி பேசக்கூடாது. அல்லேலூயா. சமயத்தை ஒரு நாள் நாங்குநீரில் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சகோதரிகிட்ட பேசினா, பிள்ளைகள் எத்தனை கேட்டு அவங்க சொல்லும்போது 2 பொட்ட பிள்ளைகள். நான் சொன்னேன், பிள்ளைகளை கேவலப்படுத்தி பேசுறாரான்னு. பின்னே தான் தெரியுது அவங்களோட லாங்குவேஜ். அந்த ஊரில் அப்படிதான் பேசுவாங்க. 2 பொட்ட பிள்ளைகள்னு சொல்றாங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். உங்கள் குமாரர்கள் பால்யத்திலே ஓங்கி வளரும் விருட்ச கன்றுகள், ஒலிவு கன்றுகள் போல இருப்பார்கள். உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூல தூண்கள் போல இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வீட்டுக்கு அலங்காரமும் ஆசீர்வாதமும் செழிப்புமாக காணப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்போ கணவன் தேவனால் ஆசீர்வதிக்க வேண்டும், பாக்கியமும் நன்மையும் உள்ள கணவன், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியாகிய மனைவி, பந்திக்கு சுற்றும் பந்தியிலே நல்ல ஓங்கி வளருகிற செழிப்பாக வளருகிற ஒலிவ விருட்ச கன்றுகளான பிள்ளைகள். அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமான குடும்பம். அல்லேலூயா. அந்த நிலைமையில காணும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. இன்னும் சில ஆலோசனைகளை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். குடும்ப ஜெபத்தை பற்றி சொன்னேன். விட்டு விடக்கூடாது. ஒருவேளை கணவர் வெளிநாட்டில் இருந்தால், பிள்ளைகள் தூரத்தில் வேலைக்கு போனால், வீட்டில் இருக்கிற யாரெல்லாம் உண்டோ சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும், பாடணும், வேதம் வாசிக்கணும், ஆலோசனை சொல்லணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாக, குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வராம பாதுகாப்பாக இருக்கணும்னா நாம் குடும்பத்தில் உள்ளவங்க உட்கார்ந்து குடும்ப விஷயங்களை பேசணும். அல்லேலூயா. கணவரும் மனைவியும் பேச வேண்டிய காரியங்கள் உங்களுக்குள்ளே பேசணும். பெற்றோரும் பிள்ளைகள் பேச வேண்டிய காரியங்கள் மட்டும் அவர்களுக்குள்ளே பேசணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து வீட்டுக்கு சென்று அந்த செய்தி நல்லா தான் இருந்தது. செய்தி எப்படி இருந்து? இன்னைக்குள்ள செய்தி சூப்பர். மனைவி கிட்ட செய்தி எப்படி இருந்து? ஆமா நல்லா தான் இருந்து. நான் அழுது ஜெபித்து என்னுடைய குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டேன்னு. எல்லாம் அழுது ஜெபித்து வந்திருக்கீங்க. உனக்கு தெரியுமா, வா நம்முடைய எத்தனை பெரிய பெரிய போதகர் காலத்திலிருந்தே நான் இந்த சபையில விசுவாசி. எனக்கு ஒரு அழுகையும் வரல, எனக்கு ஒரு மன உடைச்சலும் வரல. நான் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். இப்படி ஒன்றும் காட்ட வேண்டிய தேவையில்லை. வசனமா பேசிட்டு போவாங்க. நமக்கு நம்முடைய பிசினஸை பார்த்துட்டே போவோம். ஒரு பொல்லாத பிசாசு. அல்லேலூயா. வசனத்துக்கு விரோதமாக வீட்டுக்கு சென்று மனைவியோடும் பிள்ளைகளோடு பேசுகிறது, கணவரோடும் பிள்ளைகளோடும் பேசுகிறது, பிள்ளைகளை பார்த்து பேசுகிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இன்னொரு விசுவாசிக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேசவே கூடாது. அது பேசுகிறதின் அர்த்தம் உங்க பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று நீங்க மனப்பூர்வமாக செயல்படுகிறீங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு பாச சொல்லி பழகிட்டோம் இல்ல? ஸ்தோத்திரம். அந்த பழக்கம் இந்த பகல் வேளையில கட்டாகணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு சென்று சோறும் பீஃப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்ணுகிறது. இன்னைக்கு என்ன கோன்னு ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தான். அவர் என்ன பிரசங்கத்துக்கு இடையில ஒரு காரியத்தை சொல்லி வந்தார்ல, நமக்கிட்டு போட்டுதான் பேசினாரா? யாரு கேட்டுட்டு இருக்கிறாங்க? சொந்த பிள்ளைகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருவாங்க. ஸ்டாப் டுடே. இந்த பகல் வேளையில ஸ்டாப் பண்ணணும். இவாலுவேஷன் நல்லது. பேச வேண்டிய காரியங்கள் பேச வேண்டியவர்களிடம் மட்டும்தான் பேசணும். தகாத காரியங்கள் பிள்ளைகள் மத்தியில் பேசக்கூடாது. அல்லேலூயா. இன்னும்
ஒன்றுக்கொண்டு நல்ல கரிசனையுள்ள கருதுகிற குடும்பங்களாக இருக்கணும். கணவருக்கு மனைவியை பற்றி நல்ல ஒரு கரிசனை இருக்க வேண்டும். மனைவிக்கு கணவரை பற்றி நல்ல கரிசனை இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றி நல்ல கரிசனை இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களை பற்றி நல்ல கரிசனை இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் மேரேஜுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு முதியோர் இல்லம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்காம, ஏற்ற கனத்தை கொடுக்காம, அல்லேலூயா, பிள்ளைகளோடு வாழ வேண்டிய நிலைகளை அன்பில் வாழாமல் இருந்தால் பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது உங்களை கவனிக்க முடியாது. அதனால நல்ல சந்தோஷமா இருக்கட்டும், ஒருவருக்கு ஒரு நல்ல கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதே போல நாங்க தான் கவனிக்க வேண்டிய காரியம், பரிசுத்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகக்கூடாது. வசனத்தின் வழியே நடக்க வேண்டும், நடத்த வேண்டும். ஒண்ணு கூட, கர்த்தருடைய வார்த்தையின் வழியே நாம் நடக்க வேண்டும், பிள்ளைகளை நடத்த வேண்டும். Train up the young man in the way which he ought to go. Even in the old years he will not leave it. அல்லேலூயா. தமிழ்ல என்ன சொல்லிருக்கு? பிள்ளையானவன், ஆக்சுவலி யங் மேன், வாலிபனானவன். அந்த யங் மேன், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலக மாட்டான். அல்லேலூயா. அது இப்ப முடியாது. அவ பிள்ளைகள் 1-2 பிள்ளைகள் தான் இருப்பாங்க, சிலப்போ 1. அப்ப என்ன செய்வானோ, நாங்க ஏதாவது சொன்னா அவன் கோபப்படுவானோ, எங்களுக்கிட்ட கசப்பா இருப்பானோ, அவன் தப்பா எடுத்துருவானோ, அதோண்டு அவனை கோபப்படுத்த கூடாது. அவன் என்ன சொன்னாலும் எஸ், அவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை விட மிக முக்கியமான வார்த்தை. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே ஒரு மகனை பெற்றெடுத்துட்டு அவனை தண்டிக்கவே இல்லை. அவன் அந்த குடும்பத்துக்கே பெரிய அபமானத்தை உண்டாக்கி விட்டான். அதனால அந்த மாதிரி வரக்கூடாது. 1, 2, 3, 4, 5 எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் வழி அவங்களை நடத்தணும். அல்லேலூயா. அவரை சரியாக அபியாசப்படுத்தணும், ஜெபத்திலே அபியாசப்படுத்தணும். அல்லேலூயா. விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்று குடும்ப அன்பிலே வசனத்தின் அடிப்படையிலே சொல்லி புரிய வைத்து அப்படி நடக்க வைக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய கிருபையில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் எங்கே பார்த்தாலும், அவங்க எந்த இடத்துல படிக்க போனாலும், எந்த நாட்டிலே சென்று படித்தாலும், இவங்க உண்மையிலே கிறிஸ்தவர்கள் என்று உலகம் சொல்லட்டும், நண்பர்கள் சொல்லட்டும், அவங்க பெற்றோர்கள் சொல்லட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கவனிக்க வேண்டிய காரியம். இன்னொரு காரியம், குடும்பத்தில் அடுத்த பிரச்சனை சொன்னா கொடுக்கிற காரியம். கணவரும் மனைவியும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல நல்ல முந்திரணும். நீங்க ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் மட்டும்தான் சொன்னேன். எல்லாரும் கொடுக்க பழகணும். கொடுக்கிற குடும்பம் வளருகிற குடும்பம். அல்லேலூயா. கொடுக்காத குடும்பத்துல வளர்ச்சி வராது. கொடுக்க பழகணும். நீங்க கொடுக்கணும். பிள்ளைகள் வளர்ந்து வர வர அவங்களை கொண்டு கொடுக்க வைக்கணும். அடுத்த ஸ்டேஜில் அவங்க மனப்பூர்வமா கொடுப்பாங்க. அல்லேலூயா. சில இடங்களில் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் படிக்கிற டைம்ல எல்லாம் பாஸ்டர்ஸ் போனா காணிக்கை வாலிப பிள்ளைகள் கொண்டு கொடி, அவங்க ரொம்ப பயபக்தியோட கர்த்தருக்கு கொடுக்கிறேங்கிற மனப்பான்மையோட கொண்டு வந்து ஊழியர் கையில் கொடுத்து ஊழியர் அதை வாங்கி ஆசீர்வதித்து போன பிறகு சில காலங்கள் செல்லும் போதே, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போதே கேம்பஸ் செலெக்ஷன் அல்லது வெளிநாட்டுக்கு அல்லது எங்கேயாவது நல்ல இடம் கிடைக்கிறது. அந்த பிள்ளைகள் எங்கேயாவது இடம் கிடைத்த உடனே அங்க ஆட்டோமேட்டிக்கா எதை கிடைத்தாலும் யாருக்கும் விளம்பரம் செய்யாம கர்த்தருக்கு கொடுக்க பழகிறாங்க.
எனக்கு ஒரு தம்பியை தெரியும். அவன் 10th முடிக்கும்போது அவனுடைய கிளாஸில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிடைத்தது. அப்போ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிடைத்ததுனால 1000 ரூபாய் அவனுக்கு அவார்டு, அந்த காலத்தில் 1000 ரூபாய் அவார்டாக கொடுத்தாங்க, கேஷ் அவார்டாக கொடுத்தாங்க. அவன் என்ன செய்தான்னு தெரியுமா? ஸ்கூலில் போய் கேஷ் அவார்டு வாங்கிட்டு நேரே வருகிற சர்ச்சுக்கு. அல்லேலூயா. நம்ம ஒன்று சொன்னால் அங்கேருந்தே ஃபோன் போடுவோம், கரெக்டாக 500 நோட்டா, ஏது நோட்டு கையில் இருக்குது, 500. ஒரு காரியம் செய், அந்த கடையில் போய் 500 வாங்கிட்டு 100 கொண்டு தசம பாகமாக கொடன்னு சொல்லிடுவோம். அவன் அப்படி செய்யலை, யாருக்கிட்டையும் பேச போகல. அவனை அவார்டு திறந்து பார்த்தா 2 500 rupees நோட்டு. ஒன்று அவனுக்கு வீட்டில் காட்டணும்ல, அதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நோட்டை எடுத்து சர்ச்சில் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்துட்டு போயிட்டான். தலை ஆடாது, ஸ்தோத்திரம் வராது, பழக்கம் இல்லைல்ல. நாம் கொடுக்க பழகணும், பிள்ளைகளை கொடுக்க வைக்கணும். அவங்க கர்த்தருக்கு கொடுத்து பழகினால் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அனன்யா சபீராவை போல பழகக்கூடாது. அனன்யா சபீரா போல பழகக்கூடாது, பெரிய சேதம் வரும். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு கொடுக்கிறதுல தேவனுடைய பிள்ளைகள் முந்தி இருக்க வேண்டும். அந்த குடும்பம் செக்யூரான குடும்பம். உங்களுடைய பொருளாதார காரியங்களை கர்த்தர் ஏற்றெடுப்பார். ஏற்ற காரியத்தில் எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஒன்று குறை வராமல் அவர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்ம பாடுவோம்ல, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. அந்த வீட்டில் சண்டை இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே முறுமுறுப்பு இல்லை, கசப்பு இல்லை. ஏன்? கர்த்தரை முன்னிறுத்தி வாழ்கிற குடும்பம். அல்லேலூயா. அந்த மாதிரி குடும்பமாக இருக்க வேண்டும். முடியல. அல்லேலூயா. இன்னொரு காரியம், 2 பேர் கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள ஒருவருக்கொருவர் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நம் பெரிய குடும்பம், எங்க குடும்பம்னு சொன்னா இந்த நாட்டிலே புகழ் பெற்ற குடும்பம். ஆமா, புகழ்பெற்ற குடும்பம். எதுக்குன்னு கேட்டா, எப்படி இல்லாமோ குறை சம்பாதித்து வைத்த குடும்பம். அல்லாது வேற என்ன புகழ்? அல்லேலூயா. உங்க குடும்பம் புகழ் பெற்ற குடும்பம்னு சொல்லணும்னா கிறிஸ்து நல்ல தலைவராக நாயகராக தங்கி இருக்கிற குடும்பமா இருக்குமா, அதான் புகழ் பெற்ற குடும்பம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பமா மாறணும். மனைவியும் சொல்லுவாங்க, நான் ஒன்னும் கொண்டு வராம இங்க வரல, அந்த காலத்திலேயே இத்தனை கிலோ சொர்ணம் பொண்ணும் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் பேசக்கூடாது. சொத்து காரியங்கள், பழைய காரியங்கள் பேசி கிரிட்டிசைஸ் பண்ணுகிறது. பழைய அந்த மேரேஜ் டைமில் கணவர் நல்ல மீசையோடு நல்ல அழகான தாடியெல்லாம் வச்சு முகத்தை கொஞ்சம் முடியெல்லாம் இந்த நெற்றியில் போட்டு அப்படி குலுக்கி குலுக்கி வண்டி ஓட்டுகிற காலமெல்லாம் இருந்தது. இப்போ காலம் சென்றது. இப்போ முடியெல்லாம் போச்சு, தலைமுடியெல்லாம் போச்சு, மீசையெல்லாம் வெள்ளையாச்சு, தாடி எல்லாம் வெள்ளை கலராச்சு. இப்போ பார்த்தேன்னா பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அன்னைக்கு பொண்ணை இஷ்டப்பட்டான்னு கேட்கும்போது அப்பாவுக்கிட்டையும் மாமாவுக்கிட்டையும் சொன்ன வார்த்தைன்னு கேட்டா, கால் மட்டும் தலைமுடி நீண்டு இருக்கிறது. அப்பா இதே போதும் அப்படி சொன்ன மனைவி இப்போ எல்லா முடியும் போச்சு, இருக்கிறதே வெள்ளி வெள்ளியா இருக்கிறது. அந்த அங்கங்க வெள்ளியும் பின்ன கோல்டும் எல்லாம் கூட சேர்ந்து வரைக்கிறதுனால பார்க்கும்போது இப்போல்லாம் இதெல்லாம் எப்படி என்னல்ல சிந்தை. அல்லேலூயா. ஒரு காரியத்தையும் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். 2, குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஏதாவது மிஸ்டேக்ஸ் தவறுகள் வந்தால் என்ன செய்யணும்? 1, அங்கீகரிக்கணும். என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும், அட்மிட் பண்ணணும். தவறு தான் இது, தவறு செய்துட்டு நான் செய்யல, நீங்க டைமுக்கு எங்க போனீங்க? அல்லேலூயா. இதான் ஆதாம் ஏவாளும் பழகினது. ஆதாம் கிட்ட கேட்டார், என்ன ஆச்சுன்னு. நீ ஒரு ஸ்திரீயை தந்தீங்கல்ல, மேரேஜ் நாள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஆதாம் கல்யாணம் நடத்தில்ல, தெரியலையோ உங்களுக்கு? பத்திரிகை தரலையா? கார்டு தரலையா? சரி. ஆதாமு கல்யாணம் நடந்த நாளிலே தேவன் கல்யாண விவாக ஆராதனை நடத்தி வைத்தார்.
மனைவியை அவனுக்கு ஏற்ற துணையாக முன் கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார், இப்போ கிடைத்த பெரிய வெளிப்பாடு இது. இப்பொழுதே என் எலும்புக்கு எலும்பு, என் மாம்சத்துக்கு மாம்சம், ஒரு வித்தியாசமும் இல்லை. பாவம் செய்த நீ என்னோட கூட இருக்க ஒரு ஸ்திரியை தந்தீங்கல்ல, இதுதான் சேஞ்ச். அல்லேலூயா. அவதான் பாவம் செய்தா, என்னை பாவம் செய்ய வைத்தாள். அல்லேலூயா. நான் அப்படி ஒன்றும் செய்யல, அந்த பாம்பு வந்து என்ன அப்படி வசமா வஞ்சித்தேன். அது எல்லிடம் உள்ளது. அல்லேலூயா. கணவர்கிட்ட நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஆதாம் இல்லாத நேரத்தில் பாம்பு வந்து சர்ப்பம் வந்து பேசுனது சொல்லணும் இல்ல. கணவர் வெளியே நிற்கிறாரு, பேசிட்டு வரேன், இல்லை நான் தான், அவர் இல்லாவிட்டா என்ன, நான் எல்லாம் பார்த்துருவேன். அதுதான் நடந்தது. பிரைஸ் எல்லாம் சதுரம். இன்ஸ்டால்மெண்ட் யாராவது இருந்தா தப்பா எடுத்துறாதீங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்காரங்க வீட்டுக்கு சாமான்கள் கொண்டு வந்துட்டு எப்ப வருவாங்க? கணவர் வேலைக்கு போன பிறகு. கணவர் வேலைக்கு புறப்பட்டு போன பிறகு வருவாங்க. அக்கா ஒன்று எடுங்க அக்கா, இதே பாருங்க அக்கா, இது அங்க கடையில போன ஒன்றும் கிடைக்காது, இங்க எடுங்க அக்கா, ஒரு பாருங்க அக்கா பாருங்க அக்கான்னு சொல்லிட்டு இருப்பான். போக மாட்டான். எனக்கு வேண்டாம், எல்லாம் எங்க வீட்டில் இருக்கிற சொல்ல போக மாட்டான். போகணும்னா ஒற்ற வார்த்தை. வீட்டில இருந்து கணவர் வேலைக்கு போனாலும் ஏ அத்தா ஒண்ணு இங்க வாங்கன்னு சொன்னா போதும், இவன் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவான். அது அவர் அத்தனை சொன்னா போதும் இல்ல, அவனுக்கு தெரியுது அத்தா வந்த இந்த பிசினஸ் இங்கே நடக்காது. இதுதான் சிஸ்டர்ஸ் படிக்க வேண்டிய காரியங்கள். கணவர் இல்லாமல் சொந்தமா தீர்மானம் எடுத்து குழப்பத்துக்குள்ள போய் சாடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அத்தாட கூப்பிட்டாலே அவன் போயிடுவான். குடும்பத்தை கர்த்தர் ஒன்றாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணுக்கொன்னு கரெக்ட் பண்ண உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் கணவர் மனைவி உங்களோட உத்தரவாதங்களை, உங்க பொறுப்பை நீங்க தான் சுமக்கணும். அல்லேலூயா. கணவர் பொறுப்பை மனைவி மேலேயும் வைக்கக்கூடாது, மனைவி பொறுப்பை கணவர் மேலும் வைக்கக்கூடாது. கணவர் மனைவியை என்ன கீழ்த்தரமா பார்க்க கூடாது, மனைவி கணவனையும் கீழ்த்தரமாக பார்க்க கூடாது. அது அவங்களோட வேலை. காலையில எழும்பி நான் அப்படியே போய் சேர்ல உட்காருவேன், அங்க காஃபி போட்டு எனக்கு கிட்ட வந்து அத்தான் அத்தான் அத்தான்னு தந்தா குடிப்பேன். ஏய், பலவீனமா இருந்த போய் மனைவிக்கு ஒரு காபி போட்டு கொடு, தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா அதனால என்னைக்கும் பலவீனம் அடிச்சு படுக்கவும் கூடாது. ஒரு நாள் போட்டு கொடுத்தால் நாளைக்கும் அதே நேரத்துல படுத்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். டைம் போகுதே. நல்ல எல்லோரும் அவரவர்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படணும். லாஸ்ட், உங்க குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்ல நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய கணவரை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி, மனைவியை பற்றி எனக்கு நல்ல எதிர்பார்ப்பு உண்டு, நல்ல நம்பிக்கை உண்டு. கர்த்தர் எங்கள் வீட்டை கட்டுவார், கர்த்தர் எங்கள் வீடை பாதுகாப்பார். எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். என்னுடைய கணவர் பேச்சில கொஞ்சம் குறைபாடுள்ள ஆளானாலும் நல்ல கணவர். என்னுடைய மனைவி பேச்சில செயல்ல சில குறைகள் உள்ள மனைவியாக இருந்தாலும் நல்ல மனைவி. எங்களுடைய பிள்ளைகள் சில குறை நிறைகள் இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். வெளுப்பா சிகப்பா கருப்பா மேற்று கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதம் பிள்ளைகள். ஏன்னு கேட்டா, கர்த்தர் என் கையிலே ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அப்படியே முழங்கார் படியிட்டு இந்த எல்லா குடும்பத்துக்கும் நாம காரணராகிய தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிடுவோம். நாம் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நேராக கண்களை உயர்த்தி நாம் அனைவரும் ஜெபிப்போம். இந்த பகல் வேளையில அப்பா, எங்கள் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான நிந்தனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், பொல்லாப்புகள் இருக்கிறது. வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே இருக்கிறது.
சரீரத்திற்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது, மனதிற்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது, பௌதிகமான சில பிரச்சனைகள் இருக்கிறது. அப்பா, நீர் மட்டும் எங்கள் பரிகாரியாக தேவன், நீர் மட்டும் எங்களுக்கு பரிகாரியாகிய தேவன். நீரை இந்த பகல் வேளையில் எங்களுடைய மத்தியிலே பெரிதான காரியங்களை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி அப்படியே ஜெபிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தருடைய வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் இந்த பகல் வேளையிலே நமக்காக திறக்கப்பட்டதே. ஹல்லேலூயா. நாம் விவாகத்துக்கு ஹல்லேலூயா ஒப்பந்தம் செய்த, ஹல்லேலூயா விவாக உடன்படிக்கை செய்த நாளிலே பரலோகம் திறந்து அதை அங்கீகரித்தது. இந்த பகல் வேளையில் அதே பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காயங்களை கட்டி என்னை பொறுப்பையும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான அனுபவத்தை தாரும். மனதார நேசிக்க, மனதார போஷிப்பிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லா குற்றம் குறைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். அன்பான சகோதரிமார்களே, உங்கள் கணவரை மனதார நேசிக்க இன்றையில் இருந்து பழகுவோம். அன்பான சகோதரிகளே, உங்கள் மனைவிமார்களை மனதார நேசிக்க, போஷிப்பிக்க இன்றையிலிருந்து பழகுவோம். அன்பான சகோதரிமார்களே, கணவருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அடங்க பழகுவோம். அன்பான சகோதரிகளே, நம்முடைய மனைவிகளை நேசித்து, போஷித்து, அரவணைத்து, ஏற்ற கனத்தை கொடுக்க இன்றையிலிருந்து பழகுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்களை, எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுகிறார். இந்த பகல் வேளை நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் விடுதலை நிமிடங்களாக மாறுகிறது. ரிபனக ஷைடபலாரப ஷம்தனா திகஸ்கரபலக ஷைடபலாரப ஷம்துனி. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ. அத்திமரோ துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்
காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி இந்த பகல் வெளிநாடுவரே குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக அடிக்கிற உயர்கள் கொடுங்காற்றுகள் எல்லா விதமான அலைகளை தாண்டி செல்ல அல்லேலூயா பாடி 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 அலைகளை தாண்டி செல்ல உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. பெற்றோர்கள் வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவன் மனைவி அல்லது உறவில் வந்திருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா குழப்படிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இந்த பகல் வேளையிலும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட காயங்களினால் உம்முடைய தளம்புகளால் உம்முடைய பிள்ளைகளை சௌக்கியமாக்க வேண்டும். குடும்பத்தில் சேமத்தை கட்டளையிட வேண்டும். நல்ல சுகத்தை, பூரணமான விடுதலையை இந்த பகல் வேளையில இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஆவிக்குரிய குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸும், ஒவ்வொரு அங்கத்தினர்களும் கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி கிருபை பாராட்டும். கூட இருந்து ஆசீர்வதியும். கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீரை கட்ட வேண்டும், நீரை பாதுகாக்க வேண்டும். விட கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.